காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசுல 18 வயசு பிஞ்சு குழந்தை. அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டாங்க சார். 7 வயசு டிஃபரன்ஸ், 5 வருஷமா காதல் பண்றேன்றாங்க. எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார், எனக்கு பேசவே முடியல. பசி தெரியுது சார். 18 வயசு 2 நாள்ல போய் கல்யாணம் பண்ண போறேன் ஒரு எஸ்ஆர் ஆபீஸ்ல போய் நிக்கிறான். அங்க போய் என்னமா 2 நாள் தான் ஆகுது, ஏமா உன்னை கல்யாணம் பண்ண வைக்கிறோம், அப்பா அம்மா இங்கன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. மீடியால போயிட்டு எங்க குடும்பத்தை அவங்க போட்டுருவோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்க பிள்ளைய எங்க கண்ணிலேயே காட்டாம கொண்டு போயிட்டாங்க. நேத்து வந்து ஒரு பொண்ணு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார், எக்கச்சக்கமா சார். அவன் யார் கூடவோ அவன் வந்து நான் காட்டக்கூடியதான் இங்க பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன். காட்டக்கூடியது நிறைய இருக்கு. வீடியோ எடுத்து வச்சு அவங்க பயங்கரமா மிரட்டுறாங்க சார். அது உறுதியா சொல்வேன். தயவு செய்து இதை பாக்குற பெற்றோர் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க. ஒரு கும்பல் வேலை செய்யுது. பாரம்பரியமான மரியாதைக்குரிய குடும்பம் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில எங்க குடும்பம் ரொம்ப முக்கியமான குடும்பம். ஊரார் பிள்ளை எல்லாத்தையும் பயங்கரமா படிக்க வைக்கிறோம். எங்க பிள்ளைய நாங்க விட்டுட்டோம் சார். அவ நல்லா 12th முடிச்சுட்டு 17 வயசு முடிய போயில லண்டன்ல போய் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம் சார். 18 வயசு போன வெள்ளிக்கிழமை சார் நாங்கெல்லாம் இங்க இருந்து வீடியோ காலில் பயங்கரமா கொண்டாட்டோம் சார். சனிக்கிழமை பாப்பா எங்களுக்கு லைன்லயே வரல. அசைன்மெண்ட்ஸ் பார்ட்டி அது இதுன்னு நைட்டு லேட்டா படுத்தா, ஃப்ரெண்ட்ஸோட லேட்டா படுத்தா. சரி மத்தியானம் அதனால பார்ப்போம், லேட்டா இது பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா. ஞாயிற்றுக்கிழமை எங்க பொண்ணு எங்க தொடர்பே வரலைன்னு உடனே என்னன்னு லண்டன்ல ஃபுல்லா கேஸ் கொடுத்து தேடுறோம் பொண்ணை காணோம். பார்த்தா பொண்ணு இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து 18 வயசு 2 நாள்ல போய் கல்யாணம் பண்ண போறேன் ஒரு எஸ்ஆர் ஆபீஸ்ல போய் நிக்கிறான். அங்க போய் என்னமா 2 நாள் தான் ஆகுது, ஏமா உன்னை கல்யாணம் பண்ண வைக்கிறோம், அப்பா அம்மா இங்கன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. மீடியால போயிட்டு எங்க குடும்பத்தை அவங்க போட்டுருவோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்க பிள்ளைய எங்க கண்ணிலேயே காட்டாம கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்க பிள்ளைய காமிங்க நாங்க ஊர்ல சுத்தினோம். நேத்து வந்து ஒரு பொண்ணு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார், எக்கச்சக்கமா சார். அவன் யார் கூடவோ அவன் வந்து நான் காட்டக்கூடியதான் இங்க பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன். காட்ட முடியாதது நிறைய இருக்கு. அவன் வந்து எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாத்தி இது பண்ணிருக்கான். அவனுக்கு 25 வயசு சார். 18 முடிஞ்சு 3வது நாள் சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நிக்கிறான் சார். லவ் உண்மையா பண்றேன்றான் சார். அப்ப எவ்வளவு நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல சார். ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்றேன், என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்க என்ன சார் சொல்ல போறோம் சார்? உலகத்துல இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க? காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார்? காலேஜ் படிக்க விடக்கூடாதுன்னு தூக்கி கூட்டிட்டு வந்துட்டா சார். காலேஜ் படிக்க வைங்க. நாங்க சத்தியமா எங்க கோரிக்கை என்னன்னா, காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசுல 18 வயசு பிஞ்சு குழந்தை. அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டாங்க சார். தயவு செய்து இதை பாக்குற பெற்றோர் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க. ஒரு கும்பல் வேலை செய்யுது, ரொம்ப வருஷமா வேலை செய்யுது. எங்கள்கிட்ட சொல்லி இருந்தா நாங்க பண்ணி வச்சிருப்போம், பார்த்திருப்போம். நாங்க தெரியலையே. 7 வயசு டிஃபரன்ஸ், 5 வருஷமா காதல் பண்றேன்றாங்க. எனக்கு தெரியல. அப்ப எனக்கு என்ன, என் பொண்ணுக்கு 13 வயசுல எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார், எனக்கு பேசவே முடியல. பசி தெரியுது சார். நான் பெரியப்பா, என் தம்பி மனைவியும் வெளியே தலை காட்ட முடியாம உட்காந்துருக்கும். என் பொண்ணை காப்பாற்ற முடியாம உட்காந்துருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன். சத்தியமா பிளான் பண்ணி சார், இவ்வளோ போட்டோ சார், இன்னும் நிறைய இருக்கான் சார். அவன் வந்து பிளான் பண்ணி பல பேரை அவன் வந்து ஏமாத்திருக்கான் சார். இந்த பிஞ்சு குழந்தை 13 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான், 14 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இப்ப கூட்டிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் முடிக்கிறேன் சார். நியாயமா இருந்தா என்ன, எங்கள்கிட்ட வந்து மாமா நான் உங்க பொண்ணை காதல் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார்? என்னைக்காச்சும் வந்து எங்க குடும்பத்துல யாராச்சும் கேட்டிருக்கானான்னு கேளுங்களேன் சார். எங்களுக்கு தெரியவே தெரியாது சார். எங்க பிள்ளைய நாங்க லண்டன்ல அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம், பிஏல சேர்த்து வச்சோம், பல விஷயம் பண்ணோம் சார். பார்த்து வளர்த்தோம் சார். சத்தியமா நாங்க முட்டாள் சார், நாங்க முட்டாள். எனக்கு தெரியல எப்படி புள்ள வளர்க்கறதுன்னு கோட்டையை விட்டுட்டேன். வீடியோ எடுத்து வச்சு அவங்க பயங்கரமா மிரட்டுறாங்க சார். அது உறுதியா சொல்வேன்.
எங்க பிள்ளையோட ஏதோ ஒரு வீடியோ அவன் கிட்ட இருக்கு. அதுக்குதான் எங்க பிள்ளை பயந்து போய் கட்டுப்பட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு வந்திருக்கு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, அது கண்டுபிடிக்கணும். எங்க பிள்ளைய சுதந்திரமா யோசிக்க விட்டா போதும். அவங்க விடவே மாட்டாங்க, எங்கள்கிட்ட கண்ணிலே காட்ட மாட்டாங்க. தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க. போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க. அவங்க யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க, பாத்துக்கங்க. நன்றி. ஆபாச வீடியோன்றது வந்து ரொம்ப 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 மோசமான விஷயம். அது குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அது வீட்டுல இருந்தே கூட மொபைல்ல ஈஸியா வெளியே போற மாதிரி இன்னைக்கு காலம் இருக்கு. என் பிள்ளைய எப்படி நான் வெளியே விட்டேன், எப்படி பார்த்தா, எங்கே என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா நிச்சயமா ஏதோ பெரிய பெரிய தவறு நடந்திருக்கு. பயமா இருக்கு, பாத்துக்கங்க. ஐயா பொண்ணு மேஜராயி 3 நாள் ஆச்சு ஐயா. காவல்துறை என்னையா செய்வாங்க? அவங்க சட்டத்தை நானே லீகலா தான் நிக்கணும். எனக்கு தெரியும் பொண்ணு மேஜர் ஆயிட்டா நான் ஏதாச்சும் தூக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணா அதுக்கப்புறம் சட்டம் சும்மா இருக்குமா? சட்டத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு நிற்கிறோம். இன்னைக்கும் சொல்றேன், நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேட்கிறேன். யாரோ போய் அட்மிட் ஆயிருக்கான். சத்தியமா சொல்றேன், எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன்னு அட்மிட் ஆயிருக்காங்களாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுயா. அவங்க வந்து சட்டம் படிச்சிருக்காங்க. 25 வயசு லாயரா. அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் சுத்துது. அந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டு எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, லண்டன்ல இருந்து டிக்கெட் எடுத்தது எங்களுக்கு தெரியாது. என் பிள்ளை லேட் நைட்டா தூங்குறேன், பாப்பா மத்தியானம் லேட்டா இருந்திருப்பேன்னு சொன்னதுல இருந்து 5 வருஷமா என்னென்னலாம் வீட்டுல சொல்லியிருக்கான். என் பிள்ளைய நான் பெருசா படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். மார்க் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பார்த்தா படிக்கவே விடாத. இந்த மார்க் எடுத்தா உன்னை அனுப்பி விட்டுருவாங்க, இந்த மார்க் எடுக்காத, அப்படி இப்படின்னு பேசி மயக்கி எல்லாமே பண்ணி எங்க பிள்ளைய நாங்க வந்து இப்ப நினைச்சு பார்த்தா, ஐயோ அங்கே அது நடந்துச்சு, இங்கே அது நடந்துச்சு நினைச்சு பார்த்தா வயித்தறிச்சலா இருக்கு, அவ்வளவுதான்.